Hello everyone, welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchairs, Central America. எல்லாரும் எப்படி இருக்கீங்க and how was your weekend? So என்னுடைய final India vlog இங்க வந்து ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு வழியா India vlog, I think this must be third or fourth. Yes, சென்னையுடைய ஃபீனிக்ஸ் மால் வேளச்சேரியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மால். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இந்த மாலில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி டி நகர் போயிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ஃப்ரெண்ட் ரேகாவோட ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தேன். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஹோல் டே எனக்கு. அண்ட் நம்ம சென்னையிலையும் வந்து மால் வீல் சேர் அக்சசபிளாலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபீனிக்ஸ் மால் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ வாங்க நாங்கள் எங்கெல்லாம் லஞ்ச் சாப்பிட்டோம், என்னென்ன ஷாப்பிங்லாம் பண்ணோம், என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது மாலில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. Now let's begin the video. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீக் டே ஆஃப்டர்நூன் தான் வந்து நாங்கள் மாலுக்கு வந்திருந்தோம். கண்டிப்பாக வீக்கெண்ட் வந்து வரக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். எனக்கு அதுக்கு அடுத்த வீக் வந்து எனக்கு ஃப்ளைட். ஸோ நான் வந்து வீக் டேயில் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும், கடையெல்லாம் ஜாலியாக சுற்றியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பட் இங்கேயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லேயுமே எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போது. ஆக்சுவலி எனக்கு மால் வந்தது பெரிய ஒரு இதுவாக கூட இல்லை. என்னுடைய ஃப்ரெண்டோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து அது பிடிச்ச விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெயின்லேண்ட் சைனா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னாங்க. இத்தனை தடவை நான் ஃபீனிக்ஸ் மால் போயிருக்கேன். அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ கண்டிப்பாக அங்கே தான் வந்து ஒரு சைனீஸ் ஃபுட் லஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் மை டியர் ரேகா. இவருடைய யூடியூப் சிம்பிளி சமையல், அது மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுல உங்கள் எல்லாருக்கும் அவளை பற்றியும் அவள் சேனலை பற்றியும். ஸோ அவள் என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என்னுடைய ஒரு அக்கா. ஷீ இஸ் லைக் மை வெல் விஷர். ஐ மீன் லைக் சம்திங் மோர் தேன் தட். எப்போ எனக்கு டைம் டிஃப்ரென்ஸ் இப்போ இங்கே இருக்குன்னா கூட 12 hours டிஃப்ரென்ஸ்னால் கூட எனக்கு தோணுச்சுன்னா அவளுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன். அவள் வந்து எழுந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவாள், ரொம்ப கைட் பண்ணுவாள். லைஃப்பை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எடுத்து கொடுப்பா. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹர். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஏபிள்டு லிஃப்ட் இருக்குது ஃபாரின் மாதிரி. ஆனால் என்னென்னா அதில் எல்லோரும் ஏறுவாங்க, அதான் வித்தியாசம். எனிவே, ஸோ மெயின்லேண்ட் சைனாவுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப சைனீஸ் ஃபுட் அண்ட் ஏஷியன் கைண்ட் ஆஃப் ஃபுட் வந்து பிடிக்கும். எக்ஸப்ட் ஃபார் லைக் ரொம்ப நான்வெஜ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஸ்பைஸ் லெவலும் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனால் இந்த ஷாப் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் ஆல்பர்பேட் செனட் ஆஃப் ரோடில் வந்து ஒரு தடவை மெயின்லேண்ட் சைனா போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் வேறு எங்கேயோ போயிட்டோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஐ மிஸ் தட் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த தடவை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி போனோம். லக்கிலி கூட்டமும் ரொம்ப இல்லை, நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ்டாகவும் இருந்துச்சு. அண்ட் எப்பயுமே ரெஸ்டாரண்ட் போனாக்கா எடுத்தோன்னே வந்து ஃபுட்டு வருமா அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைப் வந்து நாங்கள் கிடையாது. ஆக்சுவலாக சொல்லிவிட்டு மெதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம். ஆனால் பயங்கர பசி இருந்தாலுமே கூட we would like to talk and wait and spend time. ஸோ இங்கே வந்து ரேகா எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. செல்ஃபி ஸ்டிக் வச்சு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி டு டூ ஆன் மை ஓன் இஸ் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ரியலி டஃப். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய ரேக்கா வந்து செஞ்சு கொடுத்துருவா. நீ சாப்பிடு, நீ சாப்பிட்றத நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வித் சம் டிப் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. அதுவே பயங்கரமாக இருந்தது, குக்கும்பர்லாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் அண்ட் கிளியர் சூப் ஏதோ ஒன்று சொன்னால் எனக்கு பேர் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் இந்தியா விட்டு வந்து ஆல்மோஸ்ட் கோயிங் டு பி a month now. ஸோ சூப்பராக இருந்தது. ஸ்டீம்டு வெஜ் மோமோஸ் அண்ட் கிளியர் சூப் அதை சொல்லியிருந்தோம். எக்ஸலண்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டு சுட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை. நான் சாப்பிட்ருக்கேன் ஒரு சில சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம். அது அவ்வளோ பெரிய சைனீஸ் ஃபுட்டோட இம்பேக்ட் வந்து கொடுக்காது. பட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் உண்மையாகவே ஏதோ சைனாவில் போய் நம்ம அந்த ஏஷியன் ஃபுட், அந்த டேஸ்ட், மலேசியன் டச் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்படியே இருந்தது. சூப்பராக இருந்தது.
சுட சுட கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டியும் வந்து நல்லா இருந்ததுங்க, சும்மா சொல்லக்கூடாது. நல்ல குவான்டிட்டி, நல்ல ப்ரைஸ் பாயிண்ட் ஆல்சோ. அண்ட் ஐ மீன் லைக் இட் இஸ் இந்த அஃபோர்டபுள் சைட். எல்லாராலையுமே போயிட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு பார்ட்டி அக்கேஷன்னா நம்மளால் சாப்பிட முடியும், அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ பஞ்ச் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஜூஸு சூப்பராக இருந்ததுங்க, செம்ம ரிஃப்ரெஷிங். ஓகே, ஆஸ் யூஷுவல் ஜூஸ் நான் வந்து மேலே கொட்டிக்காமல் குடித்ததே கிடையாது. எவ்வளோ பேர் இதே மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னி வரைக்கும் ஜூஸை மேலே கொட்டிக்காமல் குடித்தது கிடையாது. ஸோ ஃபைனலி எல்லா மெனுவும் இல்லை, ஸ்டார்டர் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நீ வந்து சாப்பிடு, நீ பாட்டுக்கு டேஸ்ட் பண்ணு, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ மோமோஸ் இங்கே வந்து டிப் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் பிக்கல்டு கேபேஜ் இருந்தது. அண்ட் அந்த கார்லிக் டிப் பயங்கரமாக இருந்ததுங்க, ஒரு மாதிரி பஞ்சண்ட்டாக ரொம்ப ரா ஸ்மெல் வர மாதிரி இருந்தது. பட் டேஸ்ட் வாஸ் லைக் அமேசிங். அண்ட் ஸ்டார்டர் வந்து சொல்லியிருந்தோம் சம் கைண்ட் ஆஃப் மஞ்சூரியன். ஐயோ செம்ம, இப்போ பார்த்தா கூட எனக்கு டெம்ப்ட் ஆகுது. ஐ டோன்ட் நோ வை. எவ்வளோ பேருக்கு சென்னையில் இப்போ அப்ராடில் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து ஃபீனிக்ஸ் மால் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப வெறுப்பேற்றுற மாதிரி கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஐ ரியலி என்ஜாய். அண்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி இங்கேயும் வந்து ஃப்ரைடு மோமோஸும் இருந்ததுங்க. அந்த வாவ் மோமோஸ் மாதிரி ஃப்ரைட் மோமோஸ் இருக்குது அண்ட் ஸ்டீம்டு மோமோஸும் இருக்குது. நான் வந்து வாங்ஸ் கிச்சன் சாப்பிட்ருக்கேன், வாவ் மோமோஸில் எல்லாமும் சாப்பிட்ருக்கேன். பட் எனக்கு என்னமோ இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் ப்ராபப்ளி ஹேட் ஐ நாட் மிஸ்ட் ஏர்லியர். இப்போ நான் என் ஃப்ரெண்டோட இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்க முடியாது. ஸோ எனக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் நான் வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தேன், எல்லா ஃபுட்டுமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க. ஷெஃப்பை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம், ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் கோர்ஸ். எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப 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 பிடிக்கும். வெஜ் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, எக் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ஒரு ப்ராப்பரான அந்த ஆரிஜின் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் எங்கே இருக்கோ அந்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு சாசி மஞ்சூரியன் வித் ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து சாப்பிட்ருந்தேன். அப்படியே சுட சுட ஆன் டாட் வந்து சர்வ் பண்ணாங்க. அண்ட் குவான்டிட்டி வாஸ் லைக் அமேசிங். ஈவன் ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு, நாங்கள் டேக்அவே கூட எடுத்துகிட்டு போயிருந்தோம், அந்த அளவுக்கு இருந்தது. அண்டு பேச ஆரம்பித்தோம், சாப்பிட ஆரம்பித்தோம். ரெண்டுமே வந்து சைட் பை சைட் அப்படியே போயிட்டே இருந்தது. ஐ ரியலி என்ஜாய் திஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரேகா ஃபார் டேக்கிங் மீ ஹியர். அவளே வந்து வீட்டில் என்னை வந்து காரில் கூட்டிகிட்டு போயிடுவா. எங்கள் வீட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் ஜாலியாக கிளம்பி போயிடுவோம். அண்ட் என்னுடைய நிறைய டேஸ் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இருந்திருக்கும். தட் மோஸ்ட்லி வில் பி வித் ரேகா அண்ட் மை டிசைனர் ஷாலினி விஷாகன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் தே போத் ஆர் லைக் ரியலி க்ளோஸ் டு மீ. ஏன்னா ஒரு ஹோல் ஃபேமிலி பற்றி எங்கள் 2 பேருக்குமே வந்து தெரியும். அதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்தெந்த கடைக்கெலாம் போகலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் ஏற்கனவே. அந்த பக்கெட் லிஸ்ட்டில் வந்து லைஃப் ஸ்டைல் இருந்தது, அப்புறம் ஜிவாமி இருந்தது. கண்டிப்பாக எனக்கு எஸ்டில் போகணும் அப்படின்னு இருந்துச்சு, கொஞ்சம் ஜுவல்லரிஸ் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ எல்லா கடைக்கும் இங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தது மென்ஸோடைய இது போல் இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாங்கள் பேஸ்மெண்ட் இல்லை 1 floor டவுன் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சரி இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா ஜிவாமி இருந்தது. ரொம்ப நல்ல பிராண்டுங்க இது. நம்மளுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ்க்கெலாம் பெஸ்ட் பிராண்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்ட் இன் இந்தியான்னு நான் சொல்வேன் ஜிவாமி. இவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோர் கூட நிறைய பேர் போய் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பட் ஃபீனிக்ஸ் மாலில் பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஆன்லைன் ஸ்டோரை கம்பேர் பண்ணேன், ப்ரைஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் ஒரு விஷயம். அண்ட் இந்த மஸ்டர்ட் அப்படிங்கிற ஷாப்புக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து ப்ளஸ் சைஸில் இருக்கிற குர்த்திஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ப்ளஸ் சைஸ். அதுக்குன்னு சின்ன சைஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் நியூ இயர் நாங்கள் அந்த செலிப்ரேஷன் டைமில் போனதுனால நிறைய ஆஃபர் இருந்தது, நிறைய சேல் டீல் போட்டிருந்தாங்க.
ஸோ இங்கே தான் வந்து ரேகா வந்து கொஞ்சம் நிறைய குர்த்திஸ் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நல்லா உழைக்கும் அப்படின்னு சொன்னால் லைக் 1500 அந்த ரேஞ்சிலேருந்து ரெகுலர் சைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்டு நம்ம ஊரில் வந்து ப்ளஸ் சைஸாக இருக்கிறவங்களாம் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே கோஸ்தாரிக்காவில் அப்படி கிடையாது. எப்படின்னா எவ்வளோ குண்டாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான சைஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம ஊரில் இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்ஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் அண்ட் ரெடிமேட் வேர்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஷாப் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கலெக்ஷன்ஸ். கொஞ்சம் லைக் சில பேருக்கு இது ப்ரைஸியாக இருக்கலாம். ப்ரைஸிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குங்க. இப்போ எனக்கு 3000 அப்படிங்கிறது ஓகேவாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இல்லை இது ரொம்ப காஸ்ட்லின்னு கூட தோண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரேஞ்ச் தான். நான் உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ் இங்கேருந்து வந்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் ஷால் வெரைட்டிஸ்லேருந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சாட்டின் ஷால் இருந்தது, அதுக்கப்புறம் கலம்காரி பிரிண்ட் போட்டிருந்தது, காட்டன் ஷால் எல்லாமே இருக்கும். அண்ட் மேஜராக வந்து நான் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் ஆன் தி ப்ளஸ் சைஸ். ஸோ XXL அதையும் தாண்டி 5XL 6XLலாம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி சைஸில் ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ், ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ், ப்ரிட்டி டீசெண்டான கலெக்ஷன்ஸும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 3000 அந்த ரேஞ்சிலலாம் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் தான் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வேளச்சேரியில் இருக்கிற இந்த மஸ்டர்ட் ஷாப் இன் ஃபீனிக்ஸ் மாலை விசிட் பண்ண மறக்காதீங்க. நல்ல ஒரு அக்கேஷன் டைம், ஃபெஸ்டிவ் டைம்லலாம் வந்தீங்கன்னா உங்களால் நிறைய டீல்ஸ் பார்க்க முடியும். இந்த மாதிரி 1+1 கிடைக்கும், இல்லைனா 50% ஆஃப் அந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அங்கே பாருங்கள், அவள் குர்த்தி போட்டுட்டு வந்துடுச்சு என் தங்கம். சூப்பராக இருந்தது. அண்டு இது 3000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. சரி இன்னொன்று எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இது ஓகேவா பவின்னு அவள் செலக்ட் பண்ணிட்டா. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபுல்லாகவே ஒருத்தருக்கு ப்ளஸ் சைஸ் தேவைப்படும். ஒரு சில பேருக்கு வந்து ஆர்ம்ஸ்க்கு மட்டும் ப்ளஸ் சைஸ் அண்ட் பாடி ஃபிட்டிங் வேறு இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரமாக நான் ஒரே ஷாப்பை காமிச்சிருந்தேன்னா உங்களுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால் ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஷாப். எனக்கு வந்து குர்த்தி பார்க்கலாம், எனக்கு கையில் பேக் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தேன் ரேகாட்ட. ஸோ இங்கே வந்து இந்தியன் அக்கேஷன்ஸ், ஃபெஸ்டிவ்ஸ் ஏதாவது வரும்போது வியர் பண்ணிக்கிற மாதிரி குர்த்திஸ் பார்க்கலாம் அப்படின்னு வெஸ்ட் சைடுக்கு, நாட் வெஸ்ட் சைடு, டபிள்யூக்கு வந்திருந்தோம் நாங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இவங்களோட எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. ஒன்லி திங் எனக்கு இவங்க கிட்டக்க நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இட் வாஸ் லைக் வெரி கிராண்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கிராண்டான ஹெவியான அவுட்ஃபிட் வந்து என்னோடய லக்கேஜில் வந்து கண்டிப்பாக ஃபிட் ஆகாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து வெட்டிங், ரிசப்ஷன் கலெக்ஷன்ஸ், அப்புறமா இந்த நார்த் இந்தியன் செலிப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் போடுவாங்கள்ல நல்ல கிராண்டாக ஜிகு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு டபுள் ஐடியாவாக இருந்தது. ஒரே ஒரு குர்த்தி மாத்திரம் எடுத்தேன் நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஷீ செலக்டட் ஃபார் மீ. எனக்கு கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து இந்த குர்த்தியை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஷாப்பும். லைக் ஐ செட், ப்ரைஸ் பாயிண்ட் இஸ் லைக் ஆன் த ஹையர் சைட். ஆல்சோ இதோடைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர யூனிக்கான, நல்ல கிராண்டான, வைப்ரண்ட்டான கலர்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக நாங்கள் போன ஷாப் வந்து எஸ்டில். ஓ மை காட், ஐ ஃப்ரீக்கன் லவ் எஸ்டில். அவங்களுடைய ஜுவல்லரிக்கு நான் வந்து அடிக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் காலேஜ் ஆர் ஈவன் பிஃபோர் எனக்கு தெரியல, அப்போதுலேருந்தே நான் வந்து எஸ்டிலுடைய பிராண்டில் தான் வந்து நிறைய ஃபிங்கர் ரிங், இயர் ரிங், சிம்பிளான நெக் பீஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், பிரேஸ்லெட்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். ஒன்றுமே ஆகாதுங்க. இப்போ இவங்களே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் செட்ஸ், இந்த மாதிரி சுவாமி ஃபோட்டோஸ், ஸ்டாச்சூஸ் மாதிரி அதையே வந்து நம்ம நெக் டிசைனில் இன்கார்பரேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக அவங்கக்கிட்ட ஸ்டோன் ஜுவல்லரி அண்ட் அதுக்கு பேரிங்கான செட் இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இங்கேயும் வந்து நான் ஜுவல்லரி எடுத்தேன். ரேகா வந்து இது எடுத்தா, வாட் இஸ் தட், பிரேஸ்லெட் வாங்கினா எஸ்டிலோட பிராண்ட்லேருந்து. ஸோ உங்களுக்கு நான் என்ன எடுத்தேன் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் போடுங்க ஆர் மெசேஜ் பண்ணுங்கள், டேக் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய விலாகில் வந்து என்னுடைய குர்த்திஸ் அண்ட் என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நான் இந்தியாவில் வாங்கினதை இன்க்ளூட் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னென்னவோ டிசைனுங்க. இப்போலாம் நான் முன்னாடி பார்த்துருந்ததெல்லாம்
ரொம்ப லிமிட்டடான டிசைன்ஸ் தான் இருக்கும். அண்ட் இப்போலாம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா பயங்கர ஹெவி காம்படிஷனாக இருக்காங்க இவங்க கோல்டு அண்ட் டைமண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரிஸோடன்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம நேராக வந்து வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனுக்கே வந்து வேர் பண்ணிக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸும் ஏதாவது இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக கடை ரொம்ப குட்டியாக இருந்தது. ஏன்னா இது மாலில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் அவங்க எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். பட் எப்படியோ வீல் சேர் மேனேஜ் பண்ணி உள்ளே போயிட்டோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஜும்காஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெக் செட்டு சொல்லுவாங்கள்ல, இப்போலாம் ப்ரைடல் வேர் செட் மாதிரி போடுறாங்கல்ல, அது எல்லாமே இந்த கேர்ள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால். ஷி வாஸ் வெரி வெரி ஸ்வீட். சின்ன பொண்ணு தான், படிச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. என்னை காமிக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அது எப்படியும் உங்களை காமிக்காமல் இருப்போம், கண்டிப்பாக கவர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நாங்களும் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. லார்டு புத்தாவோட குட்டி ஒரு ஸ்டாச்சு பார்த்தேன், பிள்ளையார் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சென்னை ஃபீனிக்ஸ் மாலில் இந்த கடைகள்லாம் போய் நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்னு எனக்கு சொல்ல மறக்காதீங்க. Thank you so much for watching, friends. See you all soon in my next video. Bye.